மெய்வரு மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட பாடலாசிரியர் வசனகர்த்தாவுமாகிய திரு முருகன் மந்திரம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெஜெண்ட நம்ம இழந்துட்டு இருக்கோம் திரையுலகத்துல. யாருன்னு பாத்தீங்கன்னா திரைக்கதை மன்னன், இதுக்காகவே திரைக்கதைக்காகவே பட்டம் பெற்ற திரு இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் சார் அவங்களுடைய மரணத்தை கேட்டு ஏற்கனவே நம்ம இயக்குனர் இமயம் அவருடைய மரணத்துல இருந்தே இன்னும் நம்ம அந்த அதிர்ச்சியில இருந்தே நம்ம இன்னும் வெளியில வரல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சோனே இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். சோ அவரு திரைப்படங்கள்ல இந்த துறையில என்ன உங்களுக்கு தெரிஞ்ச சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்க நேயர்களுக்காக பகிர்ந்தா நல்லா இருக்கும். வணக்கம் மெய்வர நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல இன்று நம்மை விட்டு பிரிந்த பாக்கியராஜ் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய குடும்பத்திற்கு அனுதாபத்தையும் சீக்கிரம் அவங்களுக்கு சமாதானம் கிடைக்கிறதுக்காக நம்ம வேண்டுவோம். பன்முக திறமை அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை பொதுவாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது அவ்வளவு எளிதானது அப்படிலாம் கிடையாது. ஒரு பன்முக திரையாளனாக ஒருத்தர் இருக்கிறது ரொம்ப அவ்வளவு சுலபமானதே இல்லை. பொதுவாக இங்கே பன்முக திறமையாளர்னா தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நமக்கு எல்லாருக்கும் டி ராஜேந்தர் அவர்களை தான் தெரியும். அவரை தான் பன்முக திறமையாளர் சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு நிகராக அவரை அவரை விட எந்த வகையிலும் குறையாதவர் பாக்யராஜ் அவர்கள். ஏன்னா அவர் என்ன பண்ணாரோ அது எல்லாமே இவர் பண்ணியிருப்பாரு. அவர் எதையுமே அவர் பண்ணதை இவர் பண்ணலைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இவர் நிறைய பண்ணியிருப்பாரு. பாக்யராஜ் அவர்கள் ஒரு ஒரு முன்மாதிரி, ஒரு நம்பிக்கை. பொதுவா இங்க தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இளைஞர்களுக்கு அவருடைய காலகட்டத்தில் அவர் ஒரு பெரிய நம்பிக்கையாக இருப்பார். அவர் பன்முக திறமையாளராக இருந்தார், சாதிச்சார். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு எளிய மனிதன் ஒரு கிராமத்துல இருந்து புறப்பட்டு போய் அவை சினிமாவில் இவ்வளோ பெரிய ஆள் ஆக முடியுமா? இவ்வளோ பெரிய ஆள். அது எப்பவுமே திரையினுடைய பின்னால் இருக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. திரையின் பின்னால் இருந்துட்டு நமக்கு தெரியாமலே, மக்களுக்கு தெரியாமலே போன லட்சக்கணக்கானவர்கள் இருக்காங்க. திரையின் பின்னால் இருப்பாங்க. அது 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 சுலபம் கூட. திரையின் பின்னால் இருந்து வெற்றி பெறுவது சுலபம். ஆனா ஆன் ஸ்கிரீன் வர்றது, ஒரு நடிகராக ஆன் ஸ்கிரீன்ல வர்றதுங்கிறது அவ்வளவு எளிது கிடையாது. ஆனா ஆன் ஸ்கிரீன்ல சாதிக்கும் போது அவர் மேல உள்ள பிம்பமே மாறுது. அதாவது பொதுவாக அவர் நடிச்ச கதாபாத்திரங்களே அவர் சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் நடிச்சிருக்க மாட்டாரு. ரொம்ப சாதாரணமானவனா, விவரம் தெரியாதவனா, அப்பாவியா, அப்படிதான் அவர் நடிச்சிருப்பார். ஒரு பாமரனாக, ஒரு சாதாரணமான எளிய மனிதனாக. ஆனா அவனுக்குள்ள ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். அவன் அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் புத்திசாலித்தனமா, கொஞ்சம் தந்திரமாக கையாளணும் அப்படிங்கிற மாதிரி தான். எல்லாத்தையுமே அப்படி சட்டையராகவே அவர் சொல்லிட்டு போயிடக்கூடிய ஒரு இது. பொதுவா இப்ப அவர் பன்முக திறமையாளர் நம்ம சொன்னதுனால, இப்போ பாக்யராஜ் அவர்களை நடிகர், இயக்குனர் அப்படிங்கிறது மேஜரா எல்லாருக்கும் தெரியும். திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா. மேடைகள்ல அவர் பேசினார்னா அவர் பேசுறதுக்காகவே நான் நிறைய திரைப்பட ப்ரெஸ் மீட்டுக்கோ இல்லாட்டினா வேற ஏதாவது சினிமா சம்பந்தமான கூட்டங்களுக்கோ போனா அங்க பாக்யராஜ் கெஸ்டா வர்றாரு அப்படின்னா அவர் பேசுறதை கேட்கறதுக்காகவே அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் நிறைய நாள் போயிருக்கேன். பாக்யராஜ் மாதிரி ஒரு சிலர் பேசுறத, கருப்பழனியப்பன் மாதிரி ஒரு சிலர் பேசுறதை கேட்கறதுக்காகவே. ஏன்னா அவங்க எப்போ பேசினாலும் அதுல ஒரு நகைச்சுவை இருக்கும், ஒரு வரலாற்று தகவல் இருக்கும், அவங்க சினிமாவில் பட்ட ஒரு அனுபவம் இருக்கும். அப்படி அவர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருப்பார். இப்போ நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், பாடகர், சிறந்த பேச்சாளர், பத்திரிகையாளர், சிறந்த அரசியல்வாதின்னு சொல்ல முடியாத அளவுக்கு சிறந்த அரசியல்வாதி. ஆனா இத்தனை ரோல் ஒருத்தர் இவ்வளவு வருஷங்கள்ல பிளே பண்ண முடியுமா அப்படிங்கிறது அவருடைய பாக்கியான்னு ஒரு அந்த வார இதழ் நடத்தும் போது அதுல அவருடைய கேள்வி பதில்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர்கள் இருக்காங்க. அந்த கேள்வி பதில்களுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டத்தை உருவாக்கி ஒருத்தர் தவிப்பு, அவரோட தவிப்பு எல்லாத்துலயும் அவருடைய சைனை அல்லது அவருக்கு என்ன வருமோ என்ன தெரியுமோ அது பண்றதுல அவருக்கு ஒரு பெரிய பேர் ஆர்வம் அடங்காம எப்போ இருந்துட்டு இருக்கு. இப்போ 2017 அப்படின்னு நினைக்கிறேன், விலகுது திரை அப்படின்னு ஒரு ஆல்பம், ஒரு 6 பாட்டு இருந்தது. 6 பாட்டும் நான் எழுதினேன். கார்த்திகா மகாதேவ் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க வாழ் இந்தியர் ஒருத்தர், சென்னை சேர்ந்தவங்க, கார்த்திகா மகாதேவ். அவங்க தான் இசையமைப்பாளர், அவங்க தான் பாடினாங்க. எல்லா பாட்டுமே அவங்க தான் பாடினாங்க, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. டெக்ஸாஸ்ல இருந்து சென்னையில் அதை நாங்கள் ஆர்கேவி தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம். சார் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாரு. அப்போ நான் பத்திரிகை துறையிலும் இருக்கிறேன், பாடலாசிரியராகவும் இருக்கிறேன். அந்த ஆல்பத்தில் ஒரு 2 சாங் நான் டைரக்ஷன் பண்ணி அதை விஷுவலாக ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். அந்த மேடையில் அவர் பேசும்போது
முருகன் வந்து என்ன மாதிரியே ம். அப்படின்னு சொன்னாரு. என்ன மாதிரியே உங்கள மாதிரியே ஆமா அப்படின்னு அப்படின்னு உங்க பேரை மென்ஷன் பண்ணி. மென்ஷன் பண்ணி. ஏன்னா முருகன் பத்திரிகை துறையில இருந்திருக்காரு. பாடலாசிரியரா இருக்காரு. அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறத பார்த்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் வந்து ஆ என்ன மாதிரியே முருகனும் என்ன மாதிரியே அவருக்கு அதுல ஆர்வம் இருந்திருக்கு. அதனால பாட்டு எழுதியிருக்காரு. பத்திரிகை துறையில ஆர்வம் இருந்திருக்கு. அதனால பண்ணியிருக்காரு. டைரக்ஷன்ல ஆர்வம் இருந்தது. அதனால பண்ணியிருக்காரு. அப்படின்னு அவர் சொல்லும்போது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து நம்மள சொல்லும்போது, அவருக்கு அவர மாதிரியே என்னன்னு சொல்லும்போது நமக்கு அது ஒரு பெரிய சோ கொண்டாட்டமான ஒரு அந்த விஷயம். அளவுக்கு உங்கள வந்து கவனிச்சிருக்காரு உங்கள. கவனிச்சிருக்காம. நான் தான் வந்து அந்த விழாவுக்கு வரணுங்கிறதுக்காக வந்து கார்த்திகா மகாதேவிட்ட பேசி, நீங்க ம், சார மீட் பண்ணுங்க வருவாருன்னு சொன்னோம். ஸோ நம்ம சார பத்தி பேசும்போது, ம், நெறைய விஷயங்கள வந்து நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு படம் புதிய வார்ப்புகள்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து தாலிய கழட்டி வீசுற மாரியான ஒரு காட்சி இருக்கிறதா வந்து ம், ஒரு டிஸ்கஷன் ம், நடக்குது சினிமா டிஸ்கஷன்ல. ம், அந்த டிஸ்கஷன்ல வந்து தாலிய கழட்டி ஒரு ஒரு பெண் வந்து தாலிய இன்னைக்குமே தாலிய வந்து அவ்வளோ வேல்யூவானதா, மதிப்புமிக்கதா, ஒரு கலாச்சார பின்னணியில ரொம்ப ரொம்ப ஒண்ணா இருக்கிறத அந்த டைம்ல ஒரு புரட்சியாக வந்து தாலிய கழட்டி எறியணும். ரொம்ப பயங்கரமான ஒரு புரட்சிகரமான ஒரு ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு கிளைமாக்ஸ நம்ம பிடிச்சிட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்களாம். இந்த படத்துல வந்து இப்படி தாலிய கழட்டி வீசுறது, எறியறது தான் வந்து ம், கிளைமாக்ஸ் அப்படிங்கிற மாரி. ஆனா அந்த டிஸ்கஷன்ல ம், அவங்கள விட முன்னாடி இருந்த சீனியர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களாம். ம். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோ வந்த படத்திலேயே அந்த சீன் வச்சுட்டாங்கடா. நீங்க ஒண்ணும் புதுசா யோசிக்கல அப்படின்னு. ம், எதுக்கு இந்த டிஸ்கஷன பத்தி பேசுறோம் அப்படின்னா, ம், ஒரு திரைப்பட துறைய பொறுத்தவரை சினிமா விவாதம், திரைக்கதை விவாதம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப 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 யூனிக்கான, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். திரைக்கதை விவாதங்கள்ல தான் நெறைய படங்கள் வந்து உருவாயிருக்கும். ம், ஆனா, இங்க திரைக்கதை விவாதம் பண்றதுக்கு போதுமான அளவுக்கு ஸ்டஃப்போட நெறைய பேர் இருப்பாங்களான்னா, இருக்க மாட்டாங்க. இப்போ பாரதி ராஜா எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, குருவவே வந்து ம். குருங்கிறது வேற. ஆனா, இந்த கருத்து எனக்கு இது வந்து சரின்னு தோணுது, உங்களுக்கு தப்புன்னு தோணுது அப்படிங்க எனக்கு சரின்னு தோன்றத நான் ஸ்ட்ராங்கா சண்டையே போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு குருநாதரோட ம், சண்டை போட்டு எதையும் வந்து பேசுற அளவுக்கு வந்து ஒரு ஒரு வலிமையான ஒரு ஆளா இருந்திருக்காரு. ம், சண்டை போடுவாங்க. 2 பேரும் பரதராஜாவும் அவரும் வந்து காதலர்கள் மாதிரி, ம். கணவன் மனைவி மாரி சண்டை போடுவாங்க, சேர்ந்துப்பாங்க. ம். ஆனா, ஒரு குரு வந்து தன்னோட சிஷ்யன் வந்து என்கிட்ட வந்து சண்டை போடுறதுக்கு இடம் குடுக்குறதும், குருவாகவே இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன்னா, ஸ்ட்ராங்கா இருந்து சண்டை போடுறதும் வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அவங்க 2 பேரோட அந்த ராப்போ வந்து பார்க்கும்போது, நம்ம பாரதிராஜா அவர்கள் பத்தி பேசும்போது அதான் சொல்லியிருப்போம் வந்து, "நிறமாறாத பூக்கள்" படம் வந்து பாக்யராஜோட வந்து கதைய ம். அவர் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அப்ப அவங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய ஒரு ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ம். இப்ப என்னோட குருநாதர் என்ட்ட சொல்வாரு என்னன்னா, "டேய் வந்து உன்னைய நான் ஏன் வந்து வச்சிருக்கேன் தெரியுமா?" அப்படின்னு. ம். "சொல்லுங்க" அப்படின்னு ம். கேட்டா, "எப்ப நீ எனக்கு துதி பாடுறியோ, உங்கள விட்டா உலகத்துல ஆளே இல்ல. அவரெல்லாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு கால் தூசு அப்படின்னு எப்ப நீ என்னைய புகழ ஆரம்பிக்கிறியோ, ம். அப்ப நான் உன்னை துரத்தி விட்டுருவேன். தொரத்தி விட்டு. சரியா? நீ நீ ஒருத்தன் தான் என்னோட அசிஸ்டன்ட்ல என்னோட குருநாதர் பேரு விக்டர்தாஸ். ம். நீ ஒருத்தன் தான்டா. ம். நான் வந்து ஒரு 100 ஹிட்லருக்கு சமமானவனா இருந்தாலும், ம். என் முகத்துல அவ்வளவு கோவம் இருந்தாலும், ம். நீ அத எத பத்தியும் கவலைப்படாம, ம். உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு வந்து முகத்துக்கு நேரா சொல்லுவ. அதுக்கப்புறம் வந்து நான் 1000 கெட்ட வார்த்தை போட்டு உன்னைய திட்டுனா கூட, ம். எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் அப்படின்னு. அவ்வளோ. அதுதான் வந்து. அப்ப அந்த மாதிரியான ஒரு சிறப்பான இப்ப பன்முக திறமையாளர்ன்னு சொன்னதுல, ம். ஒரு நல்ல அசிஸ்டன்டாவும் அவர் இருந்திருக்காரு. ஏன்னா, இருந்திருக்காரு. நம்ம நெறைய நேரங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம். நல்ல குரு எப்ப வேணா கிடைச்சிருவாங்க. நல்ல குரு ரொம்ப ஈஸியா கிடைச்சிருவாங்க. ஆனா, நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கிறது தான் ரொம்ப கிடைக்குது. கஷ்டம் அப்படிங்கிறத கேள்விப்படுறோம். அப்போ அப்போ ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடைக்கிற மனுஷன் வந்து எவ்வளவு தெம்பா இருந்திருப்பான். அப்போ அதனால தான் அவரு இன்னைக்கு வந்து இப்ப அவரோட எப்படி பார்த்தாலும் பாரதிராஜா அவர்களோட மரணத்த பாக்கியராஜ் அவரோட மரணத்தோட தொடர்படுத்தாம பேச முடியாது. ஏற்கனவே எல்லாரும் அத ஆமா. பேச பேச்சு. ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவருக்குள்ள அவங்க வாழ்ந்த காலம், அந்த நினைவுகள், இவங்க ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வாழ்ந்த காலம் முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்த தலைமுறைகள் வந்தாச்சு. அந்த வாழ்ந்த காலங்கள் நினைவுகள்ல அந்த நினைவுகள் அவரை ஏதாவது அழுத்தியிருக்கலாம். ஏன்னா, அவங்க ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கைய தமிழ் சினிமாவையே வந்து நீங்க 80, 70ஸ் தான் வந்து தமிழ் சினிமாவே வந்து ஒரு ஒரு பொற்காலமா இருந்த காலகட்டம். ம். ம். அந்த காலகட்டத்தில ராஜாதி ராஜாக்களாக வந்து பேரரசர்களாக கோலோச்சுனவங்க, அவங்க வாழ்க்கையில எவ்வளோ இருந்திருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் எனக்கு தோணுச்சு. ம். அதாவது அ பாரதிராஜா அவர்களுடைய உதவி இயக்குனர்கள் ஒருத்தர் மணிவண்ணன். ஆமா. மணிவண்ணனும் இதே மாதிரி தான். ம். இந்த குருவோடு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் வந்து இறந்தாரு. ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி மீடியாக்காரங்களால கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. ஓகே. ஒரு மேடையில என்ன பண்ணாருன்னா, அமைதிப்படை பார்ட் 2ன்னு ம். நெனைக்கிறேன். அந்த ம். படத்தோட மேடையில மணிவண்ணன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா பேசினார். மணிவண்ணன் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, என் குருநாதர்லாம் வந்து பெருசா பேப்பர்லாம் எழுதி வைக்க மாட்டாரு. ஷூட்டிங் முந்தின நாள் ஒண்ணு சொல்லுவாரு. ம். அப்புறம் வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒண்ணு சொல்லுவாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு வேற ஒண்ணு வேற ஒண்ணு சொல்லுங்க. எடுப்பாரு. ம். அவரு அப்படிப்பட்டவர் தான். ம். அப்படின்னு அவர பத்தி ம். கொஞ்சம் சுவாரஸ்யமாக, ஓகே. எங்க ஆள் இப்படி இருந்தா கூட
ஒரு பயங்கரமான வந்து ஒரு திறமைசாலி அப்படின்னு சொல்றதுக்காக தன்னோட குருநாதரை புகழ்ந்து பேசுறதுக்காக ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. கிரீன் பார்க்ல தான் அந்த ஈவென்ட் நடந்தது. ம். அத நம்ம மக்கள் சும்மா சும்மா இல்லாம அவர் வந்து பாரதி ராஜாவை வந்து இப்படி தாக்கி அசிங்கப்படுத்திட்ட பேசிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு ம். அதோட விட்டா பரவாயில்ல. ம். ம். அவர்கிட்ட போயிட்டு உங்களை இவர் இப்படி தாக்கி பேசினாரே அத ம். பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. ஓ. அவர் வந்து நான் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நான் ம். தான் அவனுக்கு சோறு போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரு அவரு வேற அவரு மாரி பதில் ஏதோ பேசி அவரு ஏதோ பகிர்ந்துகிட்டத அது வந்து திரிக்கப்பட்டு அது என்னவோ ஆகி அதுல அந்த மன அழுத்தத்துல ம். அவர் இறந்து போனதாக வந்து தகவல். பண்றார். அப்போ ஒரு குருவோட வந்து மணிவண்ணனா இருக்கட்டும், பாக்யராஜா இருக்கட்டும் அவ்வளவு ஒரு நெருக்கமான ஆத்மார்த்தமான ஒரு உறவோட இருந்ததுனாலதான் அவங்களுடைய மரணம் அல்லது அவங்களுடைய வார்த்தைகள் இவங்களை வந்து பாதிச்சு வந்து இப்படி நடக்க முடியும் அப்படின்னு எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ம். ஒரு அவ்வளவு நெருக்கமான ஒரு ஆத்மார்த்தமான உறவு அவங்களுக்குள்ள ம். இருந்திருக்கு அப்படிங்கிற சொல்ல வரேன். தாவணி கனவுன்ற ஒரு படத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு சீன் வரும். அதாவது இவங்க இயக்குனர் இவங்க வந்து சொல்லிக் குடுப்பாங்க. இந்த சீன் தங்கச்சியோட நம்ம அந்த எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த சீன் தான். இவரு வந்துட்டு ராதிகா கிட்ட போய் நடிச்சு காட்டுவாரு. இந்த சீன நான் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சீன் பார்க்கும்போது, அங்க சடனா வந்துட்டு நம்ம இயக்குனர் இவங்க வந்து பார்க்கும் இவரு நடிக்கிறத அந்த ஐ கான்டாக்ட் பார்த்தீங்களா? இன்னும் கூட நம்ம மைண்ட்ல அப்படியே இருக்கும். அவர் வச்ச கண்ணு வாங்காம இவரு நடிக்கிறத பார்ப்பாரு. இவரு அழ முடியலன்னா கூட அழுதுதான் ஆகணும்ன்ற மாரி அந்த ஒரு பிடிவாதத்தோட அந்த ஒரு சீன். அது நடிப்பாவே இருந்தாலும், அவ்ளோ தத்ரூபமா இருக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு. தாவணி கனவுகள் படம்லாம். நிச்சயமா அதான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இப்போ கண்ணாடி நீங்க ம். சின்ன வீடு கண்ணாடி. படத்துல கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு தான் வந்து கண்ணாடி, வாட்ச் எல்லாம் கழட்டி கழட்டி வச்சுட்டு தான் அவர் வந்து படுப்பார். வச்சிருப்பாங்க. கண்ணாடி இல்லாட்டினா அவரால் இயல்பாக வந்து இயங்க முடியாதுங்கிற அவருடைய பலவீனத்தையுமே அவர் பலமாக வந்து திரைப்படங்கள்ல காட்டுறவர் வந்து 4 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, பாடல் பாடியிருக்காரு. ஸோ அப்போ என்னன்னா அதான் இப்போ எனக்கே என்ன தோணும் அப்படி இப்போ என்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் வந்த நிறைய பேர் இயக்குனர் ராமராஜன் இயக்குனராக வந்தவர் தான். அவர் வந்து என்ன ஆயிட்டாரு, நடிகர் ஆயிட்டாரு ஆக்சுவலி. சரி அதே மாதிரி தான் இன்னைக்கு இப்போ நாளைக்கு நான் ஒரு இயக்குனராக நான் வரப்போறேன், டைரக்ஷன் பண்ண போறேன். ஆனா எனக்குள்ள பாக்யராஜ் மேல ஒரு பெரிய பிம்பம் இருக்கு. அவரே மாதிரி நம்மளும் ஹீரோ ஆகும். ஏன்னா அவர் ஆயிருக்காரு, அவர் ஆடி பாடியிருக்காரு, நம்மளும் வந்து அதே மாதிரி ஆகலாம் கண்ணாடி போட்டாலும் ஹீரோ ஹீரோ தான்டா ஹீரோ அப்படிங்கிற ஆகலாம் மாதிரி. அப்படிங்கிற அதாவது வழக்கமான ஒரு ஹீரோவுக்கு தேவையான அம்சங்கள் இருந்தாதான் ஹீரோ ஆக முடியும் அப்படிங்கிறது இல்லாம ம். நம்மளும் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு மட்டும் இல்ல, ம். என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு அவர் வந்து விதைச்சிட்டு போயிருக்காரு. 2 பேரையும் நம்ம வந்து அப்படியே வந்து அவரையும் வந்து பேச ஆரம்பிச்சா எவ்வளவு நாள் பேசிட்டே இருக்கலாம். பாரதி ராஜா அவர்கள் சொல்லிட்டு பாக்கியராஜ் அவர்களை பத்தி பேசும்போது அதே மாதிரி அவர் வந்து 2 பேருக்கும் இன்னொரு ஒற்றுமையும் நான் வந்து பார்க்க முடிஞ்சது. அது வாழ்க்கையினுடைய வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு சோகமான ஒரு விஷயமா இருந்தா கூட 2 பேரும் அவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸா இருந்தா கூட 2 பேருடைய வாரிசுகளை வந்து அவங்க ம். வந்து அவங்க அளவுக்கு வந்து கொண்டு திரையில வர வந்து நிறுத்த முடியல. முடியல. ம். அப்ப மகனுக்காக அவரும் படம் டைரக்ஷன் பண்றாரு, இவரும் படம் டைரக்ஷன் பண்றாரு. 2 ஆமா. பேரும் மகனை ஹீரோ வச்சு படம் டைரக்ஷன் பண்றாங்க. யாரையோ 100 அறிமுகங்கள் 50 அறிமுகங்கள் சொல்லிட்டு பெரிய பெரிய லெஜெண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்கள பெரிய ஆளாக்கி விட்ட இவங்களால தன்னுடைய சொந்த வாரிசை வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டார்டம் இருக்கிற ஒரு ம். நடிகர்களாக கொண்டு வர முடியல அப்படிங்கிற வருத்தம் வந்து அவங்களுக்கு வாழ்நாள் மூலம் இருந்தது. சாந்தனுவை பொறுத்தவரை ம். அவருக்கு சமீபத்துல வந்த ப்ளூ ஸ்டார் படம் அவருக்கு ஒரு பெரிய ஆமா. நல்ல பேரை வாங்கி கொடுத்தது. வாங்கிடுச்சு. அது ரொம்ப அது கிட்டத்தட்ட பாண்டியராஜனோட பையனும் அதுல இருப்பாரு, ம். 2 பேரோட பையனும் அதுல இருப்பாங்க. அது வந்து ரொம்ப பெரிய அவருக்கு குருநாதர். ம். ஆமா. ஆமா அவரோட குருநாதர். 2 பேரையும் ஒண்ணா பார்க்கும்போது பார்த்திபன் சார் விட்டுட்டீங்களே. இல்ல அந்த படத்துல பர்டிகுலர் அந்த படத்துல இவரோட அசிஸ்டன்டும் இவரோட பையனும் ஒண்ணா பையனும் நடிச்சிருப்பாங்க. அது அந்த அந்த படத்துல நான் அவங்கள பார்க்கும்போது சொன்னேன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ம். ஏன்னா அவரோட பையனும் இவரோட பையனும் சேர்ந்து ஒண்ணா ஒரு படத்துல அது ஒரு ஹிட் படத்துல பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த வகையில கூட ஒரு குருநாதருக்கும் ஒரு சிஷியனுக்குள்ள ஒரு ஒற்றுமை ஒற்றுமை. இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஒரு ஜெயலலிதாவும் ஒரு பக்கம் ஜானகியும் இருக்கும்போது ஒரு மாதிரி குழப்பமான ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது ஓகே இதுல எம்ஜிஆர் வாரிசாக அறிவிக்கப்பட்ட இவர் வந்து வந்தால் ஒருவேளை இவருக்கு அந்த அந்த 2 பேர் எல்லாமே இவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு கிடைச்சிருமோ, கிடைச்சி ஒரு பெரிய இடத்த பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனோட தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டு அவர் எலெக்ஷனை சந்திச்சிருப்பாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது.